அது பேயா பிசாசா இல்லை ஃபிசிக்கல் என்ன தெரில. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு ஆறுதல் செய்தவர் என்னை கொண்டு மற்ற ஆறுதல் செய்யத்தான் என்னை இன்ன வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள். இப்போ இன்னொரு கேள்வி, அது டைரெக்டாக அவங்ககிட்ட செய்யலாமே, அதை அவரே செஞ்சிடலாமே? இல்லை, அது உன் மூலமாய் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு கொடுக்குறார். சொல்லுங்கள். அது போனீங்க, அது தந்த அறிவு, நீ தந்த அனுபவம். எத்தனை பேர் புரியுது? ஒன்று விஷயம் சொல்லட்டுமா? தூதர்கள் ரட்சிப்பை பேசவே முடியாது, ஏன்னா அவன் ரட்சிப்பே இல்லை. தூதர் ரட்சிப்பை பற்றி பேச முடியாது. ஏன்? அவங்க எந்த திறப்பின் வாட்சத்துக்கு போகிறதில்லை. போகிற தப்பே கிடையாது. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும், பரிசுத்தர். ஆனால் எனக்கு அதை விட மேலாக தெரியும். சொல்லுங்கள். நம்பர் 1, காட். சொல்லுங்கள். எதிர்பார்ப்பு தெரியுமா? என்னை கொண்டு தேசத்தை ரட்சிப்பதற்கு தான் எதிர்பார்க்கிறார். அதுக்காக நீங்கள் ஒரு பெரிய ஒரு போகன்சியாகவோ ஒரு மிகப்பெரிய நோ ஒரு சமாரியா ஸ்திரியாக இருக்கலாம். 1 to 1 ஒரு சின்ன ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லலாம், சின்ன பையனை சுவிசேஷம் சொல்லலாம். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு 2020. நம்பர் 2, சொல்லுங்கள். ஆறுதல் இல்லாத கோடிக்கணக்கான மக்கள் என்னை சுற்றி இருக்கிறாங்க. திரும்ப சொல்கிறேன், அவங்க நல்லவங்க இல்லை. அவங்க யார்? என்னையே போட்டு கொடுக்குறவங்க. போட்டும் கொடுப்பாங்க, போட்டு எடுத்துருவாங்க. நான் அவளுக்கு ஆறுதலாயிரு. இது சாத்தியமில்லை, ஆனால் தேவன் சொன்னதுனாலே சாத்தியம். ஏனென்றால் எனக்கு ஆறுதல். இன்னொன்று சொல்ல போகிறேன், நான் இதை நிறுத்தி விட்டால் எனக்கு தெருவு நின்று போகும். தமிழ் புரியலையோ? ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் அல்ல, அது நாள்தோறும் நடக்கிற ஒரு அனுபவம். ஸோ நான் அதை பண்ணலைன்னா அது எனக்கு நின்றுடும். இப்படி சொல்லட்டுமா? இப்போ 2 வாரம் நான் பிரசங்கம் பண்ணலைன்னா 3ஆவது வாரம் பிரசங்கமே வராது. எனக்கு தமிழே புரிய மாட்டேன். 3ஆவது வாரம் சத்தியமாக பிரசங்கம் வராது. ஆதியாமலேருந்து வெளிப்படுத்த போயிடுவேன். அது அதாவது இறைக்கத்தான் அது சுரக்கும். ரட்சிப்பை ரட்சிப்பை நாள்தோறும் கொடுத்துனே இருப்பார். ரட்சிப்பின் பல பரிமாணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று தான் சபை ஆராதனை, தொழுது கொள்ளுதல், பாட்டு, ஜபம், பிரசங்கம். அந்த பல பரிமாணம் இருக்கிறது. மூன்றாவதாக ஆதியாகமம் 12:1. சீக்கிரம் படித்து முடிப்போம். ஆதியாகமம் என்றார். நீங்களே முடிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை, in English, I bless you and make you blessing. எனக்கு தமிழ் இப்படி தான் போட்டுருது. உன்னை ஆசீர்வதித்து